அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக நான் கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறத தான் மக்கள் பார்வையோட வழக்கமாக இருந்தது. மக்களின் குரலாக மக்கள் இதை நினைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, மக்களுக்கு தேவையான சில அரசியல் விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பதிவு பண்ணுறதா வழக்கம். இன்றைக்கி ஒரு புது வகையாக இருக்கலாமே அப்படிங்கிறதுனால எமது தோழர் இணையர் அவங்க கேள்வி கேட்கறது, நம்ம பதில் சொல்கிறது அப்படின்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் சில கேள்விகள் என்னை கேட்கறதுக்கான மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா கேள்வி எழும்போது தான் இங்கே விழிப்புணர்வுகள் அதிகமாகும். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, நானே கேள்வி நானே பதில் அப்படிங்கிற இந்த பூச்சாண்டித்தனமாக இல்லாமல் தோழர் அவர்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் பொஞ்சாதி மனைவி ஒய்ஃப், நமக்கு அப்படி இல்லை, இணையர், எமது வாழ்க்கையில் இணையாக இருக்கக்கூடிய ஒரு இணையர் தோழர். அவங்க கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்க எனக்கும் தெரியாது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ வழக்கம் போல் நம்ம பாணியில் பதில் சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவோம். கேளுங்க. தோழர் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கம்மா, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கேன். உடல் ஆரோக்கியத்தோட, இயற்கையோட துணையோட, இந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய அற்புதமான உணவோட சூப்பராக இருக்கேன். எனக்கு வேற என்ன குறைச்ச, சூப்பராக இருக்கேன். ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆன தங்கலான் படமும் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆன வாழை படமும் பார்த்தீங்களா? பார்த்துட்டோம். எப்பவுமே வழக்கம் போல் இந்த சினிமாத்தனமாக இல்லாமல் இந்த முதல் நாள் முதல் காட்சி அப்படிங்கிற எப்பவுமே நம்ம அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்பவுமே ஒரு நல்ல படமா அப்படின்னா எத்தனாம் நாள் கூட பார்க்கலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் 15 முதல் காட்சியெல்லாம் பார்க்கல. 3வது காட்சி வேணால் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏண்டா போனோம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், கடுப்பாயிட்டே நான். ஒரே கூச்சக்கத்து குடும்பம் வந்துருந்தாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. எப்பவுமே அவங்க தனியாக ஒரு விழிப்புணர்வு படமாக இருந்துச்சுன்னா அவங்க தனியாக பார்க்குறது. சித்தா படமெல்லாம் வெளியாச்சு பாருங்க, அந்த கல்வெத்தி முருகன் சித்தா படமெல்லாம் வெளியாச்சு. நம்ம ஒரு 10வது நாள் 15 நாள் போயிட்டு அமைதியாக பார்த்தோம். சரி, புது வகையாக இருக்குது, இது 2 வருஷமாக அலக்கழிச்சிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பார்த்து நொந்து நூலாக போயிட்டேன். என்ன சொல்கிறது, அதான் இனிமேல் எந்த படம் வந்தாலும் முதல் நாள் பார்க்குறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு காட்சி பார்க்குறதில்ல, 3வது காட்சி பார்த்தோம். வாழை இன்னைக்கு தான் பார்த்து சுட சுட அந்த என்ன சொல்கிறது, சுட்ட தோசை சாப்பிட்ட உடனே காரமாக வருவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி 23 ரிலீஸ் ஆகியிருந்தா கூட இன்றைக்கி தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். 2 படமும் மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்களோட, இது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் நம்மக்கிட்ட பேசின திரைப்படங்களுக்கும் இந்த வாழை திரைப்படங்களுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, ஜனரஞ்சமான ஒரு கதையாடல் இருக்குது. 2 திரைப்படங்களும் ரொம்ப அற்புதமான என்டர்டெயின் சினிமாவோட கூடிய ஒரு அரசியல் புரிதலோட இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான படம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறது என் வேலை கிடையாது. உங்களுக்கு விருப்பமாக தான் போய் பாருங்க, விருப்பம் இல்லையா விட்டுருங்க. நான் பார்த்துட்டு அவங்க கேட்ட கேள்வி இதுதான் பதில். கேளுங்க. சரிங்க தோழர், என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, தங்கலான் என்ன அரசியல் பேசுது? ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். ரொம்ப ஆழமாக இப்போ சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை. பாரஞ்சித் எப்போ பேசினாலும் சமத்துவம் சகோதரத்துவம் இவ்வளோதான். அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி நான் அந்த சாதி இந்த சாதி இவர் சங்கி கிங்கி எல்லாம் சும்மா அப்படி பிரிஞ்சு கிடக்குறோம்ல. கீழோன் மேலோன் மேட்டுக்குடி கீழ்குடி, ஊர் தேர்வு சேரி தேர்வு அப்படின்னு நிறைய பிரிஞ்சு கிடக்குல்ல. ஊர் வேறையா சேரி வேறையா அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி பேசினா, இப்படி உன்னை டிஸ்கஷன் கூப்பிட்டா என்கிட்ட சண்டைக்கு வர நான் அப்படியே பட்டவன் எப்படியே பட்டவன் அப்படின்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட இப்படி சொன்னால் புரியாது, உனக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் உனக்கு புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நீ நினைப்பல. அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தங்கலானா அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, சாதிகள் உருவாகுவதற்கு முன்பாக மனித சமூகம், இந்த மனித நாகரிகம் அல்லது இந்த மனித வாழ்வியல் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் அதுக்கு முந்தைய ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த ஆரிய படையெடுப்பு வந்த பிறகு அல்லது அந்த ஆதிக்கம் உள்ள வந்த பிறகு இங்கே அரசவைகள் இருந்து மன்னர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இங்கே அவங்களோட சதிவலையில் இருந்துக்கிட்டு இங்கே சாதிகளை பிரியாமல் வெறும் ஆரியம் இங்கே பூர்வகுடிகள், வெறும் ஆரிய படையெடுப்பு இங்கே பூர்வகுடிகளோட எதிர்த்தாக்குதல், இதை பற்றிய ஒரு அழகான தெளிவான புரிதல். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தான் ஒருத்தன் கீழே இருக்கிறான் ஒருத்தன் மேலே இருக்கிறான் அப்படின்னு ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவனும் கீழே மேலே ஒருத்தன் நினைக்கிறதில்ல, அதை பற்றி சொல்கிறதை விட
நாம் எங்கேருந்து வந்தோம், டார்வின் தத்துவம் படிக்க முடியல அப்படின்னா, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கையில் மொபைல் இருக்கும், குரோம்லையோ இல்லை விக்கிபீடியாலையோ போனீங்கன்னா டார்வின் தத்துவம் உயிரியல் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வரையறையில் கிட்டத்தட்ட அது கடந்து வந்து மனித சமூகம் சாதிக்கு முன்பாக, சாதிக்கு ரொம்ப ஆழமாக வேறுபடுவதற்கு முன்பாக இடையில ஒன்று வந்திருக்கும்ல, இந்த ஆண்ட சாதி பேண்ட சாதியெல்லாம் இல்லாமல் ஒரு கூட்டம் வந்திருக்கும்ல, நாகர்கள் அப்படின்னு பேருங்க. அந்த நாகர் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல், அவங்க யாரை எதிர்த்தாங்க, அவங்க எதை பாதுகாத்தாங்க, அங்கே சாதி தீண்டாமை எல்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப அழகமாக நூல் பிடிச்ச மாதிரி உங்கள் முகத்தில் செருப்பை காட்டி அடித்தா எப்படி புரியுமோ அப்படி ஒரு படம் எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் தங்கலான். தங்கலான் பாருங்க, பார்க்காத போங்க, அது உங்களோட விருப்பம். இதுவும் திரை விமர்சனம் கிடையாது. தங்கலான் பேசக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சமத்துவம். நீ வேற நான் வேற கிடையாது. நான் உழைக்கிறேன், நான் உழைக்கிறதுக்கு நீ கூலி கொடுக்க மாட்டேங்கிற. இங்கே மன்னர்களும் என் வேர்வையை பொழிஞ்சு குடிக்கிறான், வந்த ஆங்கிலேயர்களும் என் வேர்வையை பொழிஞ்சு எல்லாம் பண்ணுறான். ஆக மொத்தம் நாங்கள் உழைச்சிட்டே இருக்கிறதா? உழைக்கவும் நாங்கள் தான், நீங்கள் அடிமைப்படுத்துறதுக்கும் நாங்கள் தானா? இல்லை, நாங்கள் உழைக்கிறோம், நிலம் எங்களது, உழைப்பு எங்களது, இனி எங்கள் வாழ்வை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அழகான அரசியல் புரிதலுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் தங்கலான். எல்லாரும் போய் பார்க்கலாம். பார்க்கணும் அவசியம் இல்லை, விருப்பம் வந்து போய் பாருங்க. சரிங்க தோழர். வாழை எதை பற்றிய படம் தோழர்? வாழை எதை பற்றி படம்? மாரி செல்வராஜ் பற்றின படம் தான். இதுக்கு முன்னாடி வந்த மூணு படமும் அவரை பற்றின படம் தான். ஆனால் என்ன கொஞ்சம் சினிமாத்தனமான திரை அமைப்புகள் இருந்திருக்கும். வாழை அப்படி இல்லை. வாழை எப்படி அப்படின்னா, மாரி செல்வராஜோட ஒரு வருட கால அந்த கல்வி படிப்பு, அந்த பள்ளிக்கூட படிப்பு இருக்கு இல்லையா, அந்த பள்ளிக்கூடம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வருட காலங்களில் நடக்கக்கூடிய கதைக்கு தான். அது ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அது உண்மை சம்பவம். சமீபத்தில் கூட இந்த படத்தில் கூட ஒரு டைட்டில் கார்டு, எண்டு டைட்டில் கார்டில் போடுவாங்க, 20 பேரும் அந்த லாரி கவர்ந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சி செத்து போன அந்த விஷயம். அதில் ஒரு சிறுவனும் செத்து போகிறான். அந்த சிறுவன் யாருன்னா மாரி செல்வராஜோட நண்பன். அப்போ அந்த கதையை எடுத்துக்கிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன வலிகள், வேதனைகள், கொண்டாட்டங்கள், கலையோட பின்னி பிணைஞ்சு, இன்னும் மாரி செல்வராஜோட பாணியில் சொல்லணும்னா ரத்தையும் சதையுமாக ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. உண்மையாகவே அது ரொம்ப ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடிய படம். இன்னொன்று சொல்ல போனால், பாரதிராஜா சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இதுவரைக்கும் எடுக்கப்படாத கதை உரையாடல்கள் பல சினிமாவில் பார்த்துட்டோம். யதார்த்தம் கிராமத்தை கண்முன்னே கொண்டு வந்து காப்பாற்றுறோம். ஏன்னு சொன்னோம்னா அப்படி தான் சொல்லுவாங்க. சினிமாவை நாங்கள் காப்பாற்றுறோம், கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து காட்டுறோம் அப்படின்றது போல காப்பாற்றுறோம், சினிமாவை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே சமீபத்தில் பாரதிராஜா அவர்கள், ஏன்னா அவருக்கு தான் நம்ம முதல் குத்திருக்கோம், 16 வயது படத்துல இருந்து அவர் தான் கிராமத்தை வந்து கண்முன்னாடி காமிச்சாரு. சட்டுகள்ல இருந்து வெளியே போயிட்டு அவுட்டர் ஷூட்டிங் அப்படின்னாவே பாரதிராஜா தான். கிராமம் அந்த பாரதிராஜா சொல்றாரு, நான் துவக்க காலங்களில் அப்படி ஒரு படம் எடுத்திருக்கலாம், ஆனால் உண்மையாகவே என்னை விட ஒரு 200 மடங்கு உச்சபட்சமாக சரியாக கிராம வாழ்வியலை சரியாக ஒருத்தன் படம் முடிச்சிருக்கான் அப்படின்னா அது மாரி செல்வராஜ் தான் அப்படின்னு நம் சொல்லலை, இயக்குனர் பாரதிராஜா சொல்லியிருக்காரு. அந்த வகையில் மாரி செல்வராஜோட இந்த வாழை படம் அப்படிங்கிறது அவரோட வலியையும் வேதனையும் ரத்தமும் சதையுமாக இருந்த உள்ள குமுறலையும் சேர்த்து கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அழகான சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் எல்லாம் காமிக்கிற அந்த விதம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அழகான படம். இன்னொன்று சொல்ல போனால் இன்டர்வல் வரைக்கும் குழந்தைங்க விழுந்து சிரிச்சிருவாங்க, அவ்வளவு நகைச்சுவை இருக்குது. சின்ன சின்ன நகைச்சுவைகள் இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் தெளிவான அவர் வலியும் வேதனையும். இன்னும் அந்த படத்தில் அந்த லாரி கவுந்துடும், அதான் படம். அந்த பத்திரிகையில் வந்த மாதிரி 20 பேர் கவுந்து செத்து போகிறாங்க. அந்த செத்து போனதை நேரடியாக உங்களுக்கு சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி கொண்டாட்டமாக இருந்தாங்க, அவங்க எப்படி வலிகளோட இருந்தாங்க, அவங்க எவ்வளோ உழைச்சாங்க, அந்த உழைச்சதோட பலன் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற அந்த பார்வையை இந்த படத்தில் மாரி செல்வராஜ் கம்யூனிஸ்ட் சிந்தனையோட இந்த படத்தை காமிச்சிருக்கிறாரு. இந்த படத்தையும் நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க. இது திரை விமர்சனம் கிடையாது. இந்த படத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது.
இந்த படத்துக்கு நிறைய முத்திரை குத்துவாங்க. அந்த படம் இந்த படம் அந்த சாதி வரி இந்த சாதி வரின்னு மாரி செல்வராஜ் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நம்பணும் வேணாமா அப்படின்னா அந்த சினிமாவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் போய் பார்த்துட்டேன். அந்த படத்தில் எந்த வகையான எதிர்மறை விமர்சனம் வைக்கிறதுக்கும் படங்கள் கொஞ்சம் அங்கங்கே தோய்வாக இருக்குது. அது எல்லா படங்களையும் வர்றது தான். தேவையில்லாமல் அப்பப்போ பாட்டு வருது, அது இதுன்னு வருது. எனக்கும் என்னோட டீச்சர் அருள் செல்விக்கும் உண்டான ஒரு காதல், அற்புதமான காதல். அந்த கதையை அப்படியே தூக்கி இந்த படத்தில் வச்சுருக்கேன். அதை பற்றி ஒரு நாவல் எழுதலான்னு இருந்தேன். இந்த படத்தை வந்து பார்த்த பிறகு அந்த நாவல் எழுதணும்னு வச்சுக்கோங்க, அந்த வாழை படத்தில் வந்த கதையை தான் இவன் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வழக்கு போட்டுருவாங்க. அதனால் அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்பொழுது நம்ம அருள் செல்வி அக்கா லவ் லெட்டரில் எழுதியிருக்கேன் நான். அதை கொண்டு போய் அவங்க வீட்டுக்காரருக்கே கொடுத்து, அவங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு கொட்டில் வச்சுருக்காரு. ஏன்னா அவங்க டீச்சரை எப்படி லவ் பண்ணியிருக்காடா நீ அப்படின்னு. அப்படி ஒரு அற்புதமான காதல். ஏன்னா வழக்கமான சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, டீச்சரை கொச்சையாக காமிச்சிருப்பாங்க, அவர் வந்து ஒரு செக்ஸியாக காமிச்சு ஒரு இழிவுபடுத்துவாங்க. ஆனால் மாரி செல்வராஜ் அப்படி பண்ணலை. ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் கூட ரொம்ப கண்ணியமான ஒரு உணர்வு மிக்க ஒரு கதாபாத்திரம் அமைச்சிருக்கிறாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காண வேண்டிய திரைப்படம் வாழை. நீங்கள் போய் பார்க்கணுங்கிறதுனால ப்ரொமோஷனால நான் தரலை. நல்ல படம், பாருங்கள், பார்க்காம போங்க. ஆனால் நான் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. சரிங்க தோழர். என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சோசியல் மீடியாஸ்லேயோ ரிவ்யூஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எல்லா படம் போல தான் இதுவும் வந்து ஒரு ஜாதி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, சிலர் வந்து நல்லா அமேசிங்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ வந்த 2 படமே தங்கலானும் வாழையும் ஜாதி சார்ந்த படமா? ஆமாம், ஜாதி படம் தான். ஆனால் எந்த ஜாதிக்கான படம் நீங்கள் பார்க்கணும். சாதியை கொண்டாடக்கூடிய படமா அல்லது சாதி வேண்டாம் வாங்க சமத்துவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தங்கலானில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வேர்வை சிந்தாமல் நோகாமல் நீங்கள் ஒருத்தன் உழைச்சி கும்பிட்றதுக்கு ஒரு கோஷ்டி வருவான். அது ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய அரசர்கள் முதல் வெள்ளத்தோலை போத்திக்கிட்டு வந்த வெள்ளைக்காரனில் இருந்து அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நோகாமல் நொம்பு அடிக்கிற ஆரியர்கள் வரைக்குமான நோகாமல் உழைக்கிற மக்களோட சாப்பாட்டை சாப்பிட்றா இல்லையா, அதை உனக்கு புரிய வைக்கணும்னா என் வலியையும் என் வேதனையும் உங்ககிட்ட நான் 2 வகையில் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த 2 வகையான 2 பார்வை. ஒன்று பாரஞ்சித்தோட பார்வை, இன்னொன்று மாரி செல்வராஜோட பார்வை. பாரஞ்சித் என்ன தங்கலான் மூலமாக சொல்ல வர்றார், நான் உழைக்கிறேன், எனக்கு ஊதியம் தர மாட்டேங்கிற, எனக்கு மரியாதை தர மாட்டேங்கிற, என்னை ஒதுக்கி வைக்கிற, என்னை தீண்டத்தகாத நான் பார்த்துற, உழைக்கிறத நான், அப்போ நிலம் எனக்கு தான் சொந்தம். உங்ககிட்ட நான் கெஞ்சி கொஞ்சம் கேட்க முடியாது, வாடா சண்டை போடலாம் அப்படின்னு உரிமையை உறக்க சொல்வதன் மூலமாக, சண்டை செய்வதன் மூலமாக நான் என்னன்னு ஒன்றுன்னு சொல்லக்கூடிய படமாக இருக்கு. நான் வேறன்னு சொல்றதில்ல. நான் உழைக்கிறதுனால நான் கருப்பாக இருக்கேன்டா, நீ உழைக்காம சும்மா இருக்கிறதுனால நீ வெள்ளையா இருக்க, நீயும் அதை உழைச்சா நீயும் கருப்பாயிடுவ, நீ ஏன் ஆடுவ, நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன். அது இல்லை பிரச்சனை. மனசளவில் உள்ள அளவில் இன்னும் வரலாற்று ரீதியாக நம்மளாம் யாரான்னா ஒரே குடியை சேர்ந்தவங்க தான். இங்கே கீழே மேலே யாரும் கிடையாது. இப்படி சொல்கிறதுனால இது சாதி படமா அப்படின்னா, ஆமாம், என்ன சாதி படமா? சாதிக்கு எதிரான படம். சாதிக்கு எதிரான படத்தை சாதி படமாக சித்தரிக்கிற இந்த மனநோயாளிகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. வாழையும் சாதி படமா அப்படின்னா சாதி படம் தான். அதில் ஒரு கதாபாத்திரம் இருக்கும். இந்த பையன் பசியால், படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பையன் பசியால் போவான், ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே போயிட்டு ஒரு வாழைப்பழம் பறித்து சாப்பிடுவான். அந்த தோட்டத்துக்காரர் வந்து பிடிச்சி அடிப்பார். முதல்ல ஒரு சிம்பிளாக தான் அடிப்பார். எந்த ஊரா அப்படின்னு கேட்கும்போது புளியங்குளம் அப்படின்னு ஊர் சொல்லிடுவான். கருங்குளமா புளியங்குளம், அந்த ஊர் பேர் சொல்லிடுவான். ஊரை சொன்ன பிறகு தான், ஏன்னா ஊரை சொன்னால் அந்த சாதி தெரிஞ்சிருமாமா, ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே இந்த சாதி தான் இருப்பான். அப்போ பயங்கரமாக போட்டு அடிப்பான். அடித்து அந்த வாழைக்குலையை தூக்கி தோல் மலை விட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் நீ இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்வான். அப்போது அந்த ஊரை சொல்கிற வரைக்கும் அப்போ இது நடக்காத சம்பவமா? நடந்திருக்கு. இதை விட கொடுமையான விஷயங்களும் இன்னைக்கும் நடக்குது. நடக்காமலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நான் பசிக்கு வரேன், நீ விருப்பம் வந்தால் கொடு, இல்லைன்னா கொடுக்காம போ. அதை விட்டுட்டு என்ன தண்டிச்சேன், சரி உன் பொருளுக்காக தண்டிச்சேன், என் ஜாதி தெரிஞ்ச பிறகு என்னை கொடூரமாக அடிச்சல்ல,
இதை வெளிச்சம் போட்ட காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. இப்படி இந்த மாதிரி மனிதர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து திருந்துங்க. இங்க எல்லாருக்கும் எல்லாமும் தான். தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்கும். இன்னொரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வில்லன் மாதிரி சித்தரிப்பாங்க. ஆனா அவர் வில்லனே இருக்கார், அவர் வியாபாரி. அந்த படத்துல ஒரு அப்பட்டமான ஒரு வியாபாரி. அந்த கதாபாத்திரத்தை பார்த்துட்டு பாத்தியா எங்க சாதியை வந்துட்டு ரவுடி ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அவர் வியாபாரி, அவ்வளவுதான். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்துட்டு உண்மையான விலை யாருன்னா சொந்த சாதியில் ஒருத்தன் இருப்பான். சொந்த சாதியில் ஒருத்தன் இருப்பான். அவன் அங்கே இங்கே கூலி வாங்கிக்கிட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு இருப்பான். சண்டை 2 பேருக்கு தான் வரும். அந்த சண்டை 2 பேருக்கு யாருன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கும். அப்படின்னா அந்த படத்தோட வில்லன் யாரு? அப்பெல்லாம் கிடையாது. உன் சிந்தனை எதுவோ, உதாரணமாக அந்த லோடு ஏற்றுவாங்க, 1 ரூபா கூட்டி கொடு, ஒரு சுமத்து போனால் 2 ரூபாயா கொடு அப்படின்வாங்க. அந்த அந்த வியாபாரி என்ன பண்ணுவான், இதுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தனி வண்டியெல்லாம் வைக்க முடியாது, வண்டியில் ஏறி போங்க, காசு மட்டும் கேட்க தெரிஞ்சில்ல அப்படின்வாங்க. அப்புறம் விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 19 பேர் செத்து போயிடுவாங்க. அந்த 19 பேர் மரணத்துக்கு அவர் வருவார், அந்த வியாபாரி வர மாலை தூக்கிட்டு வருவார். அப்போ அது அங்கிருந்த ஒரு தோழர் என்ன பண்ணுவான், அந்த சமூகத்தை சேர்ந்தவர், நீ வராத, உன்னால தானே எல்லாம் செத்தாங்க, தனி வண்டி கொடுத்துருக்கணும்ல, லோடு மேலே உட்கார வச்சா வண்டி கவர தானே செய்யும், அவங்க செத்து நீ தானே காரணம்வாங்க. அந்த நேரத்தில் அந்த கதாபாத்திரம் கதறி கதறி அழக்கூடிய விஷயங்களை வச்சிருப்பார் கதாபாத்திரத்தில். அவருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், இப்படிலாம் சொல்லியிருக்கிறோம் இந்த மக்களை, அதனால தான் இவங்க செத்து போனாங்க, இந்த சாவுக்கு நான் தானே காரணம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில் அழுகக்கூடிய அந்த இடமும் இருக்கு. இந்த படம் வாழை அப்படிங்கிற படம் சாதி படமா அப்படின்னா ஆமாம், சாதி படம், சாதிக்கு எதிரான படம். தங்களானும் வாழையும் சாதிக்கு எதிரான படம். அப்ப சாதிக்கு எதிரான படம்னா யார் வந்து கதறா? சாதியவாதிகள் தான் கதறா. கதற சாதியவாதிகள் யாரு? சாதினா என்னன்னு தெரியாத ஆட்கள். ஆகையினால வாழையும் தங்களானும் சாதி படமானா ஆமாம், சாதி படம், சாதிக்கு எதிரான படம். சரிங்க சார். வாழை படத்துக்காக நிறைய இயக்குனர்கள் வந்து ஆதரவா பேட்டி தந்ததை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆமா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வரைக்கும் எந்த திரைப்படத்துக்கும் நடக்காத ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா நிறைய பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்திருக்கு, ரொம்ப ஒரு வரலாற்று ரீதியான படைப்புகள், வரலாற்று பதிவுகள் வந்திருக்கு. சமயத்தில் பொன்னியின் செல்வன் நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வாழை படத்துக்கு நம்ம அந்த வந்தாங்களா, கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களான்னு தெரியல. சமயம் ஒரு பேட்டியில் மாரி செல்வராஜ் சொல்கிறாரு, எல்லா இயக்குனருக்கும் வர வச்சேன், நான் வர வச்சு போட்டு காமிச்சேன், இதுதான் நான், என்னை பாருங்க, அப்புறமா என்னை பற்றி பேசுங்க, என்னை பார்க்காமையே என்னை பற்றி தெரியாமே என் மேலே விமர்சனம் வைக்கிறீங்க, என்னை வந்து பாருங்க, என் வாழ்க்கை எடுத்து வச்சிருக்கேன், என் சின்ன வயசில் இப்படி நடந்திருக்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இவர் நிறைய பேரை வலுக்கட்டாயம் தான் பிடிச்சி இழுத்து வந்திருக்காரு. வந்தவன் போகிறான், படத்தை பார்த்துவிட்டு சும்மா போக வேண்டியது தானே, படத்தை பார்த்துட்டோம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், படத்தை பார்த்து கிளம்ப வேண்டியது தானே. மாரி செல்வராஜை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு விடாமல், கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கன்னத்தில் மொத்தமாக கொடுத்துக்கிட்டு நடிகர் சூரி செஞ்சதெல்லாம் ரொம்ப மெய்சிலிக்க வச்சது. இதை விட ரொம்ப உச்சபட்சமான உணர்ச்சி மிகுந்த ஒரு தருணமாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, நான் மிகுந்த நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் இயக்குனர் பாலா அவர்கள். சேது படம், நந்தா, பிதாமகன், அவனிவன், இப்போது எல்லாம் நிறைய படம் எடுத்திருக்கார் இல்லையா. அவர் எந்த படத்தையும் பெருசாக ஆஹா ஓகோனாலாம் கொண்டாடிக்க மாட்டார், பேசிட மாட்டார். இந்த படத்தை கூப்பிட்ருக்காங்க, வந்து படத்தை பார்த்துக்கிட்டு மாரி செல்வராஜை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவர் கையை பிடிச்சி கொண்டு ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு, மாரி செல்வராஜ் அமைதியாக உட்காந்துருக்கான், பாலமும் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஏதாவது பேசுவாங்களான்னு பார்த்தா 2 பேரும் பேச மாட்டேங்கிறாங்க. என்னன்னா ஒன்றும் புரியல. அப்புறமா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த படைப்புக்கு நம்ம என்ன பதிலை சொல்கிறது, இவன் இவ்வளோ வலியோடு இருந்திருக்கிறானே, வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கானே, இவங்ககிட்ட நம்ம என்ன பேசுறது. அப்போ இவ்வளவு திரைப்படத்தின் மூலமாக, கதையின் மூலமாக, திரையின் ஊடாக இவனுக்கு எழுப்புகிற கேள்விகளுக்கு என்ன பதிலை நான் சொல்கிறது அப்படிங்கிற அந்த மனச்சோர்வில் தான் பாலா உட்காந்துருக்கிறாரோ. அதே போல் பல இயக்குநர்கள், அழகு பெருமாள் வந்து அவர் சொன்ன அந்த படத்தை பார்த்துட்டேன், கையை கொடுத்தேன், கையை அவரும் கொடுத்தாரு, கையை பிடிச்சி அமைதியாக இருக்கேன், அவரும் அமைதியாக இருக்காரு, ஒரு நிமிஷம் அமைதியாகவே இருந்தோம், அப்புறம் நானும் கிளம்பி போயிட்டேன், அவரும் கிளம்பி போயிட்டாரு. ஒரு 5 கிலோமீட்டர் போய் டும் டும் படம் பார்த்தியாப்பா, டும் டும் டும், மாதவன் ஜோதியை நடிச்ச படம், ரொம்ப அற்புதமான படம். நல்ல படத்தை நம்ம பார்க்க மாட்டோமே, கேவலமான படத்தெல்லாம் பார்ப்போம். என்ன இந்த மாதிரி அழகான படத்தெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ரொம்ப அற்புதமான படம், வேணா டும் டும் பாருங்கள். ஏதமான கதையும் நல்லாயிருக்கும், பாடல்களும் நல்லாயிருக்கும். விருப்பம் தான், நீங்கள் வேணால் பாருங்கள்.
என்னத்தை கண்ட கருமத்தெல்லாம் பார்க்குறீங்க, அந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த படம் தோற்று போச்சு. அதனால் ஒரு அற்புதமான ஒரு மணிரத்னன்ற அசிஸ்டண்ட் அற்புதமான இயக்குனரை தமிழ் சினிமா இழந்துருச்சு. என்ன அதனால தான் மாரி செல்வராஜ் பாரதி இதெல்லாம் விட்டுறக்கூடாது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர் அற்புதமான இயக்குனர். அவரு போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு உட்காந்துக்கிட்டு கதறி அழுந்திருக்கிறார். என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ வலியோடு வந்திருக்கானா, சின்ன வயசுலேயே இவ்வளோ துன்பத்தோடு வந்திருப்பானா, அப்போ இவனுக்கு என்ன இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற நிறைய இயக்குனர்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ இயக்குனர்கள் வந்து படத்துக்கு ஆதரவாக மக்களை வந்து அணிந்துகிட்டே இருப்பாங்களான்னா நடந்ததே கிடையாது. இதுக்கு மேலே நடக்குமா? தங்களானுக்கே வரல. தங்களானு நிறைய நிகழ்ச்சி தங்களான ரஞ்சித் படத்துக்குமே பெருசாக அவ்வளோ இயக்குனர்லாம் வந்து சேரலை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ இயக்குனர்கள் வந்தது. உண்மையாக சொல்ல போனால் தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கியமான கட்டத்தை நோக்கி போகுதோ அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துது. ஏன்னா அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் வராரு, விக்ரமன் வாழையை பாராட்டுறாரு, மிஸ்கின் வராரு, அதை பாராட்டுறாரு. உடனே நிறைய படம் வந்து சூரிய வராரு, சூரியோட படம் ரிலீஸ் ஆகுது. சூரியோட படத்துக்கு மாரி செல்வராஜ் வாழ்த்து சொல்கிறாரு, சூரிய வந்துட்டு வாழை படத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை தளர்ந்து ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு போயிடுச்சோ அப்படி ஒரு வாய்ப்பை வாழைப்படம், இன்னும் சொல்ல போனால் மாரி செல்வராஜ் இதுக்கான ஒரு அச்சாணியை பூட்டிட்டாரோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. இதை பல பேர் பொறாமட்டுன்னா இதை பிரிக்கிறதுக்கு பார்ப்பான். உண்மையாகவே எனக்குமே இது ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி தான். சரிங்க தோழர். தங்களான் படமும் வாழை படமும் இப்போ ஒரு வாழை படமும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எல்லாமே அதெல்லாமே சரி. கவுண்டம்பாளையம் படம் வந்து பார்த்தீங்களா தோழர்? கவுண்டம்பாளையம் போயிருக்கேன், கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது. கவுண்டம்பாளையம் எப்பவுமே நம்ம திரைப்படத்தாக தான் பார்ப்போம். அப்படி ஒரு அதில் அரசியல் பேசுகிறதா இருந்துச்சுன்னா அது என்ன அரசியல் பேசுது அப்படின்னு நம்ம விவாதிப்போம். ஆனால் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறதுக்காக ஒரு சர்ச்சையை மட்டுமே டார்கெட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு சாதி மோதலை அதில் ஏதாவது ஒரு சகோதரத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை உண்டாக்கி அதில் ஏதாவது குளிர்காயலாமோ அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுக்கக்கூடிய திரைப்படங்களை நம்ம பார்க்குறதில்ல. ஆனாலும் பார்த்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் சொல்ல வராங்க. ஏன்னா திருமாவளவனுக்கு எதிராக ஓசிக்கான எடுத்தாங்க. நிறைய டைலாக் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னா அப்புறம் உச்சபட்சமான அந்த படத்தை பார்த்து சிலித்து போயிட்டேன். நான் என்ன சிலித்து போயிட்டேன் அப்படின்னா ஆணவ படுகொலை நடக்குதுல்ல, ஆணவ படுகொலை நடக்கிறத எப்படி காமிச்சிருக்காங்கன்னா அந்த கொலை செய்யப்படக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தானாக முன் வந்து என்னை வெட்டுங்க, என் கழுத்தை அருங்க, என்னை கொன்றுங்க, அப்போதானே ஒரு 10-15 நாளைக்கு ஒரு கதாநாயகன் மாதிரி டிவி சேனலில் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை படம் அதை நோக்கி தான் போகுது. அதுக்கு முன்னாடி இவர் பேசக்கூடிய கில்மா வசனங்கள்லாம் இருக்குது. பெண்களை போற்றி பாதுகாப்போன்னு சொல்லிக்கிட்டு இந்த தடுதலை என்ன சொல்கிறது, அவன் பேர் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 ரஞ்சித் இருக்கிறாங்க. ஏன்னா என் நண்பன் என்ன பண்ணான் அப்படின்னா ரஞ்சித் படம் பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லி கூட்டு போயிட்டான். அந்த கதை கவுண்டம்பாளையம் படமாக தான் தோழர் கேட்டாங்கல்ல, அது என்ன நடந்தது கதை அப்படின்னா ரஞ்சித் படத்துக்கு போகலாமா அப்படின்னு. ஆகஸ்ட் 15 தானே அது ரிலீஸு, இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சோ நான் என் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் போகலாம் தோழர் அப்படின்னு போய் படத்தில் உட்காந்துட்டோம்னா அந்த படம் தங்களான்னு இல்லை, நான் ரஞ்சித் படம் நினச்சிட்டேன். எந்த ரஞ்சித் அப்படின்னா 3 நாடக காதல் செஞ்ச நாடக காலுக்கு எதிரான ரஞ்சித் படம். கோயம்புத்தூர் ரஞ்சித், கொங்கு ரஞ்சித், பல கட்சிகளை தாவி பல பெண்களை தாவி பெண்கள் காதல் அந்த படத்தை. அந்த படம் எதுக்காக எடுத்தாங்க, என்னத்துக்காக பண்ணாங்க, அது ஏதாவது சொல்கிறாங்களா, பெண்கள் பாதுகாப்பா, ஏதாவது கர்மம் இருக்கா? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா காதலிச்சா கொலை பண்ணு. எப்பா ராசா உங்களுக்கு தான் சாதி பார்த்தெல்லாம் கொலை இல்லை. டப்பு இருந்ததுன்னா வாங்க மாப்பிள்ள அப்படின்றவாங்க. டப்பு இல்லைன்னா சொந்த சாதிகாரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது தெரியாமல் ஒரு தற்கொலை ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கான். அந்த படத்தை ஏதாவது ஒரு சீனாவது மனசுக்குள்ள நிறைய மாதிரி ஏதாவது படம் காசு கொடுத்து வந்திருக்குமே, ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஒரு கர்மமும் இல்லை. தயவு செஞ்சு அந்த படத்துக்கு போகாத இருங்க. போனாலும் வேஸ்ட். அந்த படத்தை தூக்கிட்டாங்க, விட்டுருங்க. அது பேசுகிற பையன் இல்லை. நீங்கள் கேள்வி கேளுங்க. சரிங்க தோழர். சினிமாவில் சாதி அரசியல் தேவையா தோழர்? ரொம்ப தேவை. முன்ன சொன்ன மாதிரி தான்
சாதினா என்ன? சாதினா என்ன தெரியணும்ல. சாதின்னா அடுத்த வார்த்தையே பக்கத்தில் ஒன்று வச்சுக்கலாம். ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, பாகுபாடு, ஊருஞ்சேரியம், நான் பெரியவன் கீழே, ஆண்ட அடிமை, இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது முழுக்கவே சாதியின் அடிப்படையில் வருது. அப்போ சாதியின் அடிப்படையில் தான் நீயும் நானும் ஒன்று சேர்றது நிற்குது. ஒருத்தன் பெரியவன் ஒருத்தன் கீழே இருக்கிற அந்த பாகுபாட்டில் தான் இங்கே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறதையோ கூத்தாடுறதையோ மகிழ்ச்சியாக இருக்கிறதோ தடுக்குது. அது எது? சாதி. அந்த சாதியை வச்சுக்கிட்டு தான் இங்கே பல மக்களையும் கூறு கூற பிரித்து வச்சுருக்கான். அப்போது அந்த கூறு கூற பிரித்து வச்சிருக்கிறத, டே நீ அந்த இடத்துல இருக்கிற, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இது சரியில்லை, வா நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், நம்ம கொண்டாட்டமாக இருப்போம். நம்மளோட முன்னோர்கள் அப்படி இல்லை, நம்மளை பிரிச்சுட்டாங்க இப்படின்னு சொன்னால் உனக்கு சாதி அப்படின்னு தோணுது. ஆனால் இது சாதி வெறிக்கான, சாதிய புரிதலுக்கான, இன்னும் சொல்ல போனால் ஏற்றத்தாழ்வுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவுகளாகத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாரஞ்சித்தோட பதிவுகள் அட்டகத்தில் சில பல காட்சிகள் வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்லை, துளியும் உடன்பாடு இல்லை. ஆனால் வாழ்வியலை காட்டுறேன் அப்படின்னு சில காட்சி வசனங்களாக இருக்குது, எனக்கு அது உடன்பாடு இல்லைனாலும் கூட அந்த திரைப்படம் எதை நோக்கி பயணிக்குது. அதுக்கடுத்து அந்த மெட்ராஸாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், இப்போ சார்பட்டா பரம்பரையாக இருக்கட்டும், நட்சத்திர நகருங்கிறது அப்படி ஒரு படம், எல்லாம் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க, தோத்து போன படம் தான் வியாபார ரீதியாக. விமர்சன ரீதிக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான சமூக ரீதியான உரையாடலை பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. இங்கே வெற்றி அளவுக்குள்ள எதவை காட்டுது அப்படின்னா இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, அது எத்தனை நாள் ஓடிச்சு அப்படிங்கிறது. என்னை போன்ற மனிதர்களுக்கு என்னவா இருக்குன்னா இது பேசக்கூடிய அரசியல் என்ன, இது எனக்கு என்ன உரையாடுது, எனக்கு என்ன புரிதல் ஏற்பட்டுச்சு, இது மக்களுக்கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையா, இதுதான். அப்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக தூண்டப்படுவதை தடுக்கணும்னா அதை திரைப்படத்தின் ஊடாக நீ பேசி தான் ஆகணும். அப்படி பேசக்கூடிய இயக்குனர்கள் மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இன்னும் பல இயக்குனர்கள் இருக்கிறாங்க. இவங்க சாதிக்கு எதிரான படங்கள் எடுக்கத்தான் செய்வாங்க. அதை நீங்கள் சாதி படம் சொன்னீங்கன்னா தொடர்ந்து திரைப்படங்களின் மூலமாக சாதி அரசியலை பேசத்தான் செய்வாங்க, பேசணும். அதுதான் காலத்தின் அவசியம். சினிமாவில் சாதி அரசியல் தேவை அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போவும் தீண்டாமை இருக்கா? இல்லைங்கிறீங்களா நீங்கள்? தீண்டாமை இல்லையா? நான் பிறப்பின் அடிப்படையில் இந்த சமூகம் என்ன சாதின்னு எனக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு ஒரு செய்தி, நம்ம தோழர் உடனே கதறுவாங்க இதை பார்த்த உடனே. நாங்கள் 2 பேரும் உங்கள் பார்வையில் கீழ் சாதி மேல் சாதியும் மாரி செல்வராஜோட பார்வையில் நாடக காதலை செஞ்சுக்கிட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாடக காதலை யார் செஞ்சாங்க அப்படின்னா இவங்க தான் செஞ்சாங்க. நல்லா இருந்த பையில கீழ் சாதியாகிய என்னை, ஆண்ட சாதியாகிய என் இணையர் பொய் சொல்லி என்னை நாடக காதல் செய்து கொண்டார். தற்குறிகளா? காதல் அப்படின்றது எப்படி வேணாலும் வரும்டா, எப்படி வேணாலும் வரும். ஆம்பளை தான் சொல்லுவான்னு சொல்லாதீங்க. காதலை முதல்ல வெளிப்படுத்தினது அவங்க தான். பல முறை சொல்லி சமூக சிக்கலை சொல்லி சாதிய சிக்கலை சொன்ன பிறகும் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை மட்டும் தான் நேசித்தேன், உன் சாதியும் உன் சொத்தை நேசித்தேன், அது ஒரு மண்ணும் கிடையாது, என்னை சுற்றி எத்தனை நாய்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ ஒன்று பார்த்துக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே சொல்லிட்டோம். இதன் மூலமாக தெரிவிப்பது யாதெனில் நாடக காதல் செய்பவர்கள், நாடக காதல், காதல்னா காதல் தானடா, அதனால நாடக காதல், நாடகம் இல்லாத காதல். கேள்வி என்ன? தீண்டாமை, சீண்டாமை இருக்கா? இவங்க என்ன திருமணம் பண்ணிட்டு ஊருக்கு வந்தாங்க, சூப்பராக இருக்கும், கேளுங்க, அற்புதமானது. வந்தாங்க, நம்ம ஜாலியாக பழகிறோம். இவங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் இவங்க ஆண்ட சாதி, அந்த ஆண்ட சாதி பரம்பரை நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு தையல்கார அம்மா கிட்ட போயிருக்காங்க, தைக்கிறாங்களே, துணி தைப்பாங்களே, அந்த பாப்பா கிட்ட போய் துணி கொடுத்துருக்காங்க. கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தீங்க. உள்ள வரட்டுமான்னு கேட்டிருக்காங்க வழக்கம் போல. இந்த அம்மா டவுனில் வளர்ந்த அம்மா,
கிராமத்தை பற்றி பெருசாக தெரியல. இப்போ எல்லாம் யாரும் டவுன்லலாம் சாதி எங்கே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்து வந்தாங்க. சரியா வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்ட உடனே அந்த அம்மா வரக்கூடாது, வெளியவே இல்லை அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு புரியல, ஏன் வரக்கூடாது, மனசுக்குள்ளவே கேள்வி. ஏன் வர வேணாங்கிறாங்க? எட்டி வச்சா உள்ள டைலர் கடை, உள்ளே போனோம்னா காது கொடுத்துட்டு வந்துடலாம். படிக்கட்டு விளையாடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா கலக்கா இருக்குல்ல, மல்லாட்டான்னு சொல்லுவாங்க, இந்த திருவண்ணாமலை பக்கத்துலலாம் நிலக்கடலை, அவங்க இதை சாப்பிட்ருக்காங்க. அதை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வேணான்னு இவங்க, அதாவது நீ என்ன உள்ள வர வேணான்னு சொன்னல, அப்போ நான் தீட்டு அப்படின்னா நீ கொடுக்கறத நான் எப்படி சாப்பிட முடியும், அது தீட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து வீட்டில் வந்து ஒரே புலம்பல் கதறல். ஏன் அப்படி இருக்காங்க, ஜாதி அப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, ஏன்னா புதுசாக இருக்கு அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், ஒரே ஒரு பெண்மணியை மட்டும் சந்திச்சுட்டு ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ புலமுறைய பல நூறு வருடங்களாக ஆண்டாண்டு காலமாக 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி குட்டுச்சுவத்துக்குள்ள எருமை மாட்டு கொட்டைகளுக்குள்ள வாழ்க்கையை நடத்தி இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கல அரசியல் புரிதல் எவ்வளவு பெரிய பயணம். இப்படி பேசக்கூடிய இன்னைக்கும் கூட ஆண்ட சாதி சொல்லக்கூடிய எந்த தருதலைகளும் ஒரு மனிதனை சக மனிதனா நேசிக்கிறதே இல்லை. எவன் மொத்தம் ஆண்ட சாதியில் சொல்றானோ அவன் இன்னொருத்தனை கீழ் சாதியில் சொல்றான்னு அர்த்தம். அதுக்கு அப்பட்டமான வார்த்தை என்னன்னா தீண்டாமை. மற்றவங்களாம் விட்டுருங்க, உங்களுக்கு நடந்துச்சு இல்லை, வீட்டுக்குள்ள வராதிக்கிட்டு எனக்கு ஒரே சிரிப்பு அன்னைக்கு நைட்டு. ஆஹா, உங்களுக்கு எப்படி தீண்டாமையை பற்றி எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கிராமம் இல்லைன்னு. ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடந்துச்சு. தீண்டாமை உடனடியாக சரி செய்யப்படுறாது. தீண்டாமை இருக்கு இன்னைக்கும். சின்ன 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 விஷயங்களாம் இப்போ தொழில்நுட்பம் எப்படி மேலே வளருதோ அதே அளவுக்கையும் என்ன அன்டச்சபிளுங்கிற மேட்ரை அப்டேட் பண்ணுறாங்களாமா. தீண்டாமை இருக்கு, அதுக்கு எதிராகத்தான் குரல் கொடுக்குறோம். அவன் எல்லாரும் சமம் ஆச்சுன்னா இந்த மக்கள் பாரு சேனல் இருக்கு, மாரிசு பாதறிஞ்சதெல்லாம் என்னத்துக்கு? தீண்டாமை இருக்க தான் செய்யுது, அதை எதிர்த்து நம்ம தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். சரிங்க தலை, நீங்க நிறைய சினிமா பார்ப்பீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய எல்லா படமும் நான் பார்த்துருவேன். நம்ம அப்படி தான் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து சித்தான ஒரு படம் வந்துச்சு, அதை யாரும் பார்க்கவே இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா பெண் குழந்தைகள் சைல்டு அபியூஸ் அப்படிங்கிற அந்த மேட்டரை எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பற்றிய ஒரு அற்புதமான விழிப்புணர்வு. ஏன்னா இது சினிமாத்தனத்தோடு கலந்து இதுக்கு முன்னாடியோ இது வரைக்கும் இப்படி ஒரு படம் வந்ததில்லை. அது ஒரு குழந்தையோட வாய்ஸ் இருக்குல்ல, அந்த குரலை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் அப்படிங்கிற விஷயம். அந்த படத்தை நான் தேடி தேடி பார்ப்பேன். கல்வெத்தி முருகன் பெரும்பான்மை பார்க்கல, அதை கல்வெத்தி முருகன் பார்ப்போம். நிறைய படங்கள். காதல் படம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா என்னை பொறுத்த விழிப்புணர்வு அப்படின்னு வந்துட்டாவே அந்த காதல் படம், அந்த படம், பட்டிக்காட்டு படம், அந்த படம், இந்த படம் எதுவுமே பார்க்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு பாகுபாடு கிடையாது. நான் பார்க்கக்கூடிய படங்கள் குறைவாக இருந்தால் கூட அந்த படங்கள் பூரா எப்படி இருக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அறிவி சார்ந்து சமூகத்துக்கு ஏதாவது நல்லது சொல்லக்கூடிய அந்த திரைப்படங்களை உறுதியாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதை நான் பார்த்துருவேன். எல்லா படத்தையும் பெருசாக எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை. அடுத்து என்னோட கேள்வி என்னன்னா, பாரஞ்சித் எடுக்கும் சினிமா வந்து யாருக்கானது தொடர்? எனக்கானது, உனக்கானது, நாய்க்கானது, பன்னிக்கானது, புழு பூச்சிக்கானது, நம்ம வீட்டில் சோத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கானது. எளிமையாக சொல்ல போனால் இங்கே எல்லாரும் எல்லாத்தோட பகிர்ந்து எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற அந்த கருத்தியலோட இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அவரோட நோக்கமாக இருக்குன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் மேடையில் வந்து ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு கத்துறதும், ஆண்ட சாதி சகோதரர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறதும், நீ எங்கடா ஆண்ட சாதி, நீ நான் ஒன்றுதாடா அப்படின்னு சொல்கிறதும் தேவையானா அப்படிங்கிறத தாண்டி எவ்வளவு தேவை அப்படின்றது நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 2000 ஆண்டுகால அடிமை சமூகத்தில் ஒரு 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 துணி தான் மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும். அப்போ பாரஞ்சித்தோட படங்கள் தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தா
100% தேவை. ஏன் அப்படின்னா அதில் திரைப்படம் சம்மந்தமாக அது சின்ன சின்ன கருத்தியல் சம்மந்தமாக விமர்சனங்கள் இருந்தால் கூட உதாரணமாக சோறு, கறி, காய்கறி எந்த வகையான உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட தீமைகள் இல்லாமல், அது நஞ்சுக்கள் இல்லாமல் எந்த உணவுமே கிடையாது. ஆனால் மெஜாரிட்டியாக அதிகப்படியாக நம்ம அதில் என்ன பார்க்குறோம், அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்ம பாரஞ்சித்தை அணுக வேண்டியதாக இருக்குது. அவரோட திரைப்படங்கள் இந்த சமூகத்துக்கும் திரைப்படத்துறைக்கும் இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எதிராக இருப்பதுனால உண்மையாகவே அவரோட தேவை ரொம்ப ரொம்ப இருக்குது. ரஞ்சித், இன்னும் காரசாரமாக இன்னும் ஆணித்தரமாக கூட நீங்கள் திரைப்படங்களை எடுக்கலாம். ஏன்னா தங்களாண்டிலே உங்களுக்கு எல்லாம் நிரூபிச்சுட்டாங்க. எல்லா மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து கேரளாலையும் ஆந்திராலையும் வந்து தங்கலான் மூவி வந்து ரிலீஸ் ஆனா அவங்களோட ரிவ்யூ வந்து எனக்கு அது என்ன ஆச்சரியம்னா, நடிச்சிட்டு ரொம்ப தமிழ்காரங்க. சரி, பார்வதி நடிச்சிருக்காங்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க மலையாளத்து பொண்ணு அவ இருந்துட்டு போட்டோம். தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவில் அந்த படத்துக்கு வந்த எதிர்மறை விமர்சனம் இருக்குல்ல, நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் என்னடா வேணுங்க இப்படி ஒரு அழகான படத்தை வந்துட்டு இப்படி கடிச்சு குதறாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கம் மலையாள சோசியல் மீடியாவை பார்த்தோம்னா அடி பொலி அப்படின்றானுங்க. அடி பொலி அடி பொலி பொலி பொலின்றானுங்க. மிரண்டட்டும் குழந்தைகளுமா சொல்கிறாங்க, இது வேறு மாதிரியான படம், ஒரு அற்புதமான படம் அப்படின்னு. இதில் ஒரு கேரளா நண்பர் ஒருத்தர் பேசின பேச்சு தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்குறிகள் நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரஞ்சித்தை ஒதுக்கி வச்சுட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய மலையாளத்தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரஞ்சித்தோட வியூ, அவரோட பார்வை, அவரோட அந்த பொலிட்டிக்கல் வியூ இருக்குல்ல, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. தங்கலான்ல என்ன பேசணுமோ அதை சரியாக பேசுகிறாரு அப்படின்னு மலையாளத்தான் சொல்கிறான். இங்கே சோசியல் மீடியாவில் தங்கலானுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னுக்கிட்டு இங்கே கம்பு சுற்றிக்கிட்டு கேவலமாக இருந்தது. அதில் ஆந்திரா ரசிகர்கள் இன்னும் வேற மாதிரி. ஆந்திரா ரசிகர்கள் சொல்கிறாங்க, இப்படி ஒரு படம் ஆந்திராவில் வந்ததே இல்லை. பல வரலாற்று ரீதியான படங்கள் வந்திருக்கு, பாகுபலி அது இது நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இவ்வளவு விரித்தனமான ஒரு அரசியலை வந்துட்டு யாரும் பேசலை, விற்கிற மாதிரி யாரும் நடிச்சிட முடியாது அப்படின்னு ஆந்திராவில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஒரு சினிமாவில் பெண்களை இவ்வளவு நாகரிகமாக இவ்வளவு கண்ணியமாக ஒரு சினிமாவில் காட்டுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. தெலுங்கு படத்தில் அரை குறைமா துணி போட்டு தான் பெண்களை காட்டுவாங்களே வழியே, அல்லது ஒரு காட்சிக்காக மட்டும்தான், ஒரு போகப் பொருளுக்காக தான், சும்மா ஒரு மசாலாக்காக தான் காட்டுவாங்களே வழியே, ஒரு கதாபாத்திரமாக காட்டுறதில்ல. தங்கலான் வேற லெவல் அப்படின்னாங்க. மலையாள சினிமாவும் ஏன் இந்தி ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது விதிவிலக்கு என்னடான்னா, ரொம்ப வருத்தமான ரொம்ப விஷயம் என்னடான்னா, தமிழ் சோசியல் மீடியாவில் கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன சொல்கிறது, அந்த கொங்கு பங்கு அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அது சக்கிட்டு மேனைக்கும் நெகட்டிவ் விமர்சனங்களில் வந்தது. ஆனாலும் கூட என்ன சொல்கிறது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்ற பழமொழி இங்கே உருவானாலும் கூட அது வந்து மலையாளத்தானுக்கும் தெலுங்குக்காரனுக்கும் புரிஞ்சிருக்கு. தற்குறிகளா கொஞ்சம் திருந்துங்கடா, அவன் எவ்வளோ இங்கிருந்து போன மொழிகள்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கான். இங்கே தமிழ் தாய் தாய் அப்படின்றோம், தற்குறிகளாக இருந்தால் என்னதான் பண்ணுறது? சரிங்க சார். என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இவர்கள் மூணு பேரை பற்றி உங்களோட கருத்து என்ன? பா ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இந்த 3 பேரை பார்த்து தான் இங்கே பல பேரும் நடிக்கிட்டு இருக்கிறாங்க. பா ரஞ்சித் அதுவும் வெற்றிமாறன் படம் சில அந்த ஆடுகளம் படத்தை வரைக்கும் தாங்கிக்கிட்டாங்க எல்லாரும். ஆடுகளம் படத்தில் கூட சில ஒருவேளை இப்போ அந்த ஆடுகளம் ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கரமாக கதை இருப்பாங்க. ஏன்னா தனுஷோட கதாபாத்திரமே வேறு மாதிரியான கதாபாத்திரம் அதில். ஏன்னா அப்போ வந்துட்டு பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் பெருசாக அங்கே விளையாடலை, கேம் இல்லை, அதனால அந்த படத்தோட தாக்கம் அது ஒரு கமர்ஷியலாக அப்போ முடிஞ்சுது. ஆனால் அசுரன்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அசுரன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மக்களுக்கான அரசியலை தொடர்ச்சியாக பேசுகிறாரு. அதுவும் சமீபத்தில் அவர் எடுத்த விடுதலை படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான படங்கள். அவர் தெளிவாக பேசுகிறார். இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு ஒரு சொசைட்டியை ஒரு சமூகத்தை வந்து நம்ம உருவாக்குறது தான்
என்னோட கடமையாக இருக்குது, அதை தான் நம்ம சினிமாவில் நம்ம பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்கிறது அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். இங்கே யாரும் இங்கே உயர்ந்தவங்க பெரியவங்க கிடையாது, இங்கே எல்லாரும் சமம் தான். இங்கே வந்துட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியலை கட்டமைக்கப்படுது, இங்கே மக்களை பிரித்து வைக்கிறாங்க. அது பிரிஞ்சிருக்கிறது ஏன்னு கேள்வி கேட்பேன், அது நான் சமரசம் இல்லாமல் சண்டை போடுவேன் அப்படிங்கிற அந்த வாய்ஸ், அந்த பார்வையில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள். அந்த இயக்குனர் பா ரஞ்சிதா இருக்கட்டும், தன் வாழ்க்கையின் ஊடாக, தன் வாழ்வியலின் ஊடாக, தான் சந்தித்த மாந்தர்களின் ஊடாக கதையை சொல்றதும் திரைப்படங்கள் எடுக்கிறதும் அதை ஒட்டி அரசியல் புரிதல் ஏற்படுத்துறதும், இந்த 3 பேரும் தமிழ் சினிமாவை என்னவா ஆக்கிட்டாங்க அப்படின்னா, உலக சினிமான்னு சொல்றாங்க. உலக சினிமா வேற ஒன்றும் கிடையாது. ஈரானிய சினிமா என்னன்னு கிட்டத்தட்ட உலக சினிமாவில் பெஸ்ட் அப்படின்னா ஈரானிய சினிமா தான். என்ன எடுக்கிறாங்க ஈரானிய சினிமாலன்னா, ஒரு பொண்ணு வேலைக்கு அந்த பக்கம், பையன் வேலைக்கு இந்த பக்கம், ஒரு 2 பேரும் இஸ்லாமிய தான், இவங்க 2 பேருக்குள்ள காதல் வருது. இது என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை காட்சிப்படுத்தக்கூடிய விதம், வலி, வேதனை, ரத்தம், சதயமாக அந்த கதையை சொல்லுவாங்க. இது உலக சினிமாவை மாறுது. இப்படி தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எடுக்கல. அப்படி ரத்தயம் சதயமாக இந்த கதைகளை சொல்லக்கூடிய, அரசியலை புரிதல் ஏற்படுத்தக்கூடிய, கதை மாந்தர்களை அழகாக வடிவமைக்கக்கூடிய இந்த 3 பேரோட பங்களிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் கிடையாது, இந்த வெற்றிமாறன் மட்டும் கிடையாது. இந்த வெற்றிமாறனை போல இன்னும் பல 100 வெற்றிமாறனுக்கு தேவைப்படுறாங்க. ரஞ்சித்தை போல பல 100 ரஞ்சித் தேவைப்படுறாங்க. மாரி செல்வராஜை போல பலாயிரம் மாரி செல்வராஜுக்கு தேவைப்படுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கான வழிகாட்டிகளாக இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. இவங்க யாரும் தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அவங்க உறுதியாக வெற்றி ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இன்னும் இருக்குது. ஆனால் அந்த வெற்றியே தொடருவாங்க. சரிங்க தோழர், இறுதியாக என்னோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் அதிகமான இடைவெளி விட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க? உடல்நலை தான் காரணம். தெரியாதா என்ன? ஒன்றும் அம்மை நோய் வந்துடுது, டைஃபாய்டு நோய் வந்துடுது. உடனேக்காக வந்து காதல் வாங்க, என் சாமியை கிண்டல் பண்ணல, உனக்கு வந்துச்சுல நோய். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து போட்டு ஊசியெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டேன். உங்கள் சாமி சரி பண்ணாதெல்லாம் என் டாக்டர் ஊசி போட்டு சரி பண்ணிட்டார். அந்த பருப்பில் அங்கே வேகக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம கடந்த கால வார்த்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காவல்துறைக்கும் எனக்குமான காதல், லவ். அதனால் அவங்க நிறைய முத்தங்கள் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அந்த முத்தங்களை உடம்பு பூரா கொடுத்துட்டாங்களா, அது அப்பப்போ வேலை காட்டி விட்டுறது. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, எலும்பு பிரச்சனையோ தசை பிரச்சனையோ கர்மம் வந்து தொலைஞ்சிருது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அடிக்கும் போதே சொல்லி தான் அடித்தாங்க. உனக்கு இப்போ புரியாதடா, ஒரு 10% கழிச்சு தான் மவனே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி தான் அடித்தாங்க. அதோட வேலை தான் இப்போ காட்டுது. ஒன்றும் இல்லை, மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபடுறது தானே. சாதி ஒழிப்புக்காக போராடுறது, மக்கள் ஒற்றுமைக்காக போராடுறது, தொழிலாளர் உரிமைக்காக போராடுறது, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அது இப்போ சமீப காலமாக அதோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்துட்டு இருக்குது. ஆனாலும் உங்களுக்காக நான் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இதுதான், வேற ஒரு காரணமும் கிடையாது. சரிங்க தோழர், உங்களோட பயணம் இன்னும் மேலும் தொடரட்டும். இன்னும் இனி வரும் படங்கள் பற்றி என்னோட கருத்துக்கள் வந்து, என்னோட கேள்விகள் ஏதாவது இருந்தது, என்னோட விமர்சனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நானும் கேட்குறேன், நானும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இதோட அவ்வளோதான். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப நன்றி என்னோட இணைய தோழருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே நானே வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்கிறது அது ஒரு மாதிரியாக இருக்குது. என் முகத்தை நானே இங்கே கேமராவில் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறது. இப்போது தோழர் கேள்வி கேட்டு அதுக்கு நான் பேசுறது அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நான் நன்றி கடன் போட்டிருக்கேன். இது நல்லா இருக்குது பேசுறதுக்கும் கூட. தொடருவோம். அவங்க கேள்வி நிறைய கேட்குறாங்களாமா, கேட்கட்டும். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா பல 100 ஆண்டுகளாக நாங்களாம் அடிமைப்படுத்தி வச்சோம். நாங்கள் மீன்ஸ் ஆம்பளை புடுங்கிகள்.